இப்போ ஸ்டெம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தண்டு பகுதின்னு சொல்லுவோம். செடி கொடியா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், ஒரு டிசைனா இருக்கட்டும், ஃப்ளவரா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு எதுல இருந்தாலும் அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ளவர் மட்டும் வருது. அதுல வந்து இந்த கொடி டிசைன் மட்டும் இருக்கு. இந்த இடத்துல கொடி இருக்கு. இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 லீஃப், 3 லீஃப் இருக்கு அப்படின்னா, இப்போ இதுக்கு நீங்க என்ன ஸ்டிச்சஸ் வேணாலும் அப்ளை பண்ணிப்பீங்க. பட் இந்த பார்ட் அப்படிங்கும்போது இந்த வளைஞ்சு வர பார்ட்ல வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, வெறும் ஸ்டெம் ஸ்டிச் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதாவது வெறும் செயின் ஸ்டிச் நீங்க குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்டெம் ஸ்டிச் குடுக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த ஸ்டெம் ஸ்டிச் அப்படிங்கிறது எங்கெல்லாம் கொடி டிசைன், வளைவு டிசைன் வருதோ, அங்கெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி எங்கெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு வருதோ, எங்கெல்லாம் வளைவு பகுதி வருதோ, கொடி மாரி வருதோ, அங்க எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த ஸ்டெம் ஸ்டிச்ல 2 டைப் ஆஃப் ஸ்டெம் ஸ்டிச் சொல்லுவோம் நம்ம. லெஃப்ட் ஸ்டெம் சொல்லுவோம், ரைட் சைட் ஸ்டெம் சொல்லுவோம். இப்ப இந்த பக்கம் போகுது இல்லையா? எனக்கு இப்ப ஸ்ட்ரெய்ட்டா வருது. இந்த பக்கம் போய் வளையுது. இது ரைட் சைடு. ஓகேவா? இந்த பக்கம் போகுது. அது லெஃப்ட் சைடு. ஓகேவா? இந்த பக்கம் வருது ரைட் சைடு. சோ அந்த அந்த திரும்புறது டைரக்ஷன் எந்த பக்கமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்டெம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 2மே தெரிஞ்சா தான், அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணிக்கலாமா? ரைட் சைடு அப்ளை பண்ணிக்கலாமா? இந்த லெஃப்ட் இல்லன்னா ரைட் வந்து நம்ம தான் டிசைட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? நீங்க இந்த பக்கம் போறத வந்து நீங்க லெஃப்ட்டாவும் குடுத்துக்கலாம், ரைட்டாவும் குடுத்துக்கலாம். பட் வந்து அந்த டர்னிங்க்கு தகுந்த மாதிரி 2மே நமக்கு டர்ன் பண்ண தெரிஞ்சா தான், நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும்.